வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வெங்காயத்தினுடைய மருத்துவமைகளை பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் தொடர்ந்து தினமும் உங்களுடைய சமையலில் வெங்காயத்தை பயன்படுத்தலாம். இதன் மூலமாக உங்களுக்கு நிறைய மருத்துவமைகள் கிடைக்கும். 4-5 வெங்காயத்துடைய தோலை உரிச்சிட்டு அதோடு நீங்கள் சிறிது வெள்ளத்தை சேர்த்து அந்த வெங்காயத்தை அரைச்சி சாப்பிடும்போது பித்தம் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். பித்த ஏப்பம் மறையும். வெங்காயத்தை நீங்கள் ஜூஸ் மாதிரி எடுத்துக்கொள்ளும் போது இந்த வெங்காயச்சாறு கடுகு எண்ணெயோடு நீங்கள் சேர்த்து இரண்டையும் சம அளவில் சூடாக்கி இளம் சூட்டில் நீங்கள் காதில் விடும்போது காது இறைச்சல், காது வலி போன்ற பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குணமாயிடும். ஸோ இது போல நிறைய மருத்துவ நன்மைகள் வெங்காயத்துக்கு இருக்கு. வாங்க அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம ஒவ்வொன்றா தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். வெங்காயத்தோடைய நெடி, அந்த வெங்காய வாசனை சில தலைவலிகளை உங்களுக்கு குறைக்கும். வெங்காயத்தை வதக்கி நீங்க சாப்பிடும்போது உஷ்ணத்தால ஏற்படக்கூடிய ஆசன கடுப்பு நீங்கும். வெங்காய சாறு, அந்த வெங்காய ஜூஸ் சில வயிற்று கோளாறுகளை எல்லாம் நீக்கும். நீங்க வெங்காய ஜூஸை மோர்ல விட்டு கலக்கி நீங்க குடிக்கும் போது இருமல் கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குறைய ஆரம்பிக்கும். வெங்காய சாற்றையும் வெந்நீரையும் கலந்து நீங்க வாய் கொப்பளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாய் வழி ஆரோக்கியம் உங்களுக்கு மேம்படும். கிருமிகள் எல்லாம் உங்களுடைய வாயில எதுவும் இருக்காது. பல்வலி இதெல்லாமே உங்களுக்கு எதுவுமே இருக்காது. நீங்க வெறும் வெங்காய சாற்றை பஞ்சில நனைத்து பல் ஈறுகளை தடவி வந்தீங்கன்னா பல்வலி, ஈறுவலி எல்லாமே உங்களுக்கு குறையும். வெங்காய சாற்றையும் தேனையும் கலந்து அல்லது வெங்காய சாற்றையும் குல்கந்தையும் கலந்து நீங்க சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா கடுமையான சீதபேதி உங்களுக்கு நிற்கும். இந்த மாதிரி குடல் இயக்கம், மலச்சிக்கல், சீதபேதி போன்ற பிரச்சனைகள்ல பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னா நீங்க இந்த மாதிரி வெங்காய சாற்றையும் குல்கந்தையும் சேர்த்து சாப்பிடலாம். அல்லது வெங்காய சாற்றையும் தேனையும் கலந்து சாப்பிடும் போது உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளத்தை கியூர் பண்ணிக்கலாம். சீதபேதி எல்லாம் உங்களுக்கு நின்று போயிடும். வெங்காயம் வயிற்றில் இருக்கக்கூடிய சிறுகுடல் பாதையை சுத்தப்படுத்துது. ஜீரணத்துக்கும் உதவிகரமாக இருக்கு. ஒருவேளை நீங்க புகைப்பிடிப்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா, தொடர்ந்து நீங்க புகைப்பிடிக்கிறீங்க அப்படின்னா அந்த வெங்காய சாற்றை நாள் ஒன்றுக்கு 1/2 ounce வீதம் 3 வேளை சாப்பிட்டு வரும்போது நுரையீரல் உங்களுக்கு சுத்தமாகும். நீங்க மேற்கொண்டு உங்களுடைய நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் தடுப்பதற்கு புகைப்பிடிப்பதை நீங்க நிறுத்த வேண்டும். புகைப்பிடிப்பதை யாரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பரிந்துரைப்பது கிடையாது. நீங்க ஒருவேளை புகைப்பிடிக்கிறது உங்களுடைய நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகளை நீங்க அவதிப்பட்டீங்கன்னா வெங்காய சாற்றை நாள் ஒன்றுக்கு 1/2 ounce வீதம் எடுக்கும்போது அது நுரையீரலை சுத்தப்படுத்தும். மென்மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த புகைப்பிடிக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு வரவே வராது. அதுக்கு நீங்க வெங்காயத்தை உங்களுடைய உணவுகள் எடுத்துக்கலாம். வெங்காய சாற்றையும் எடுத்துக்கலாம். தலையில திட்டு திட்டாக முடி உதிர்ந்து வழுக்கை விழுந்திருந்துச்சு அப்படின்னா சின்ன வெங்காயத்தை நீங்க 2 துண்டா நறுக்கி தேய்த்து வரும்போது அந்த வழுக்கை தலையில திட்டு திட்டாக உங்களுக்கு முடி உதிர்ந்து இருக்கும் போது நீங்க வெங்காயத்தை 2 துண்டாக நறுக்கி சின்ன வெங்காயத்தை நீங்க எடுத்துக்கணும். அதை 2 துண்டா நறுக்கி தேய்த்து வரும்போது முடி உங்களுக்கு வளர ஆரம்பிக்கும். வெங்காயத்தை பசும் தயிரோடு சேர்த்து சாப்பிட்டு வரும்போது தாது பலமாகும். வெங்காயம் சாப்பிடும் போது தொண்டை கரகரப்பால் நீங்கும். உங்களுடைய குரல் வளம் பெறும். ஸோ தொண்டை புண், தொண்டை கரகரப்பு, தொண்டை வலி போன்ற பிரச்சனைகள் அவதிப்படுபவர்கள் வெங்காயத்தை எடுத்துக்கலாம். தினமும் நீங்க தொடர்ந்து வெங்காயம் சாப்பிட்டு வரைக்கக்கூடிய ஒரு பெண்களாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாயின் போது உதிர சிக்கல் உங்களுக்கு நீங்கி போகும். வெங்காயத்தை துண்டு துண்டாக நறுக்கி விளக்கெண்ணெயில வதக்கி சாப்பிட மலச்சிக்கல் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த அளவுக்கு நிறைய மருத்துவமைகளை கொண்டிருக்கக்கூடிய வெங்காயத்தை நாம தொடர்ந்து நம்மளுடைய உணவுகளை பயன்படுத்தலாம். அதில் இருக்கக்கூடிய நிறைய ஆரோக்கியமான மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழ பார்க்கலாம். ஸோ அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.